எல்லாருக்கும் வணக்கம். கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு புனித வெள்ளி வாழ்த்துக்கள், ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் வச்சு நான் முறையும் அந்த வீடியோ போடுறேன். எப்படின்னா வீடியோ போட்டு தரல எப்பவுமே. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். நானும் ஒரு கிறிஸ்தவன்ற முறையில் அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, அந்த தாவேக்காவுக்கு எதிராக ஒரு ஃபாதர் பேசுகிறாரு, திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. அதில் அவர் குறிப்பிட்ட வார்த்தை விஜயை பற்றி, அதாவது சிஎம் வேட்பாளராக நிற்கிற டிவிகே தலைவர் விஜயை பற்றி, அவங்களோட பர்சனல் விஷயத்தை பற்றி பேசி ஒரு அநாகரிகமான விஷயத்தை சொல்லி, கிறிஸ்தவர்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை கட்டமைக்கிறாங்க. அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, சரி, அவர் ஃபாதர் ஒரு பேர் கூட எனக்கு சரியாத்தில், ஜார்ஜ் ஏதோ பேர் வருது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டி போகிறாரு, அதுக்கு எதிராக அவர் பேசுகிறாரு. அவர் சொல்கிற விதத்தில், அவர் சொல்கிற வர விஷயத்தில், விஜய் குடும்பத்தை பார்த்துக்கல, ஒரு குடும்பத்தை பார்த்துக்காதவர் எப்படி ஒரு நாட்டை பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறார். உண்மையாக நீங்கள் சாதாரணமாக யோசிச்சா அது கரெக்டு தான். ஒரு குடும்பத்தையே பார்த்துக்காதவர் எப்படி ஒரு நாட்டை பார்த்துக்க முடியும் அப்படின்னு கரெக்டு தான். இந்த ஃபாதர் பைபிள்லாம் படித்தாரா, இல்லை பைபிளில் இருக்கிற விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தாரா, கிறிஸ்தவர்களுக்கு சொன்னாரா? ஏன்னா கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாமியத்தையும் சகோதரர்கள் இருவருக்குமான அந்த வேதம் என்பது கிட்டத்தட்ட சிமிலாக தான் இருக்கும். இங்கே மோசே சொல்கிறப்பவர் தான் இஸ்லாமியத்தில் மூசான்னு சொல்லப்படுகிறார்கள். தவறாக அந்த மன்னிச்சிருங்க. மோசை பற்றி அவர் படிச்சிருக்காரான்றது எனக்கு தெரியல. பைபிளில் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் மோசே ரொம்ப முக்கியமானவர். அந்த மோசை மூலயமா தான் சந்ததிகளும் தொடருது, ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய ஐக்கியமும் பெருகுது. மோசை தான் முதன்மையானவராக இருப்பார். மோசையை ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு நெருக்கமானவன்றார். எனக்கு அவரை மாதிரி விசுவாசி யாரும் இல்லைன்னு சொல்லும்போது, மோசையை பற்றி அந்த ஃபாதர் படிச்சிருப்பான்றது எனக்கு தெரியல. மோசே ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தபோது அவர்களை மீட்டு வரத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறாரு. அந்த மனிதன் ஒரு குடும்பத்தை விட்டு தான் வந்தான். அந்த ஒரு மோசே ராஜ்யத்துக்கு ரெடியாக இருந்த மோசே ஒரு சம்பவத்தினால், ஒரு துயரமான சம்பவத்தினால் ஊரை விட்டு ஓடி போய் ஒரு இடத்துக்கு போய் அங்கே அவர் பல கால வருடம் அங்கே இருந்து தங்கி, அங்கே தனக்குன்னு ஒரு குடும்பமும் ஒரு மனைவியும் பிள்ளைகளும் உருவான பின்பு அவர் அந்த குடும்பத்தை விட்டுட்டு தேவனால் அழைக்கப்பட்ட ராஜ்யத்துக்காக வந்துட்டுருக்கார். தேவன் ஒரு குடும்பத்தை விட்டு வர சொன்னாரா இடத்துல கேட்கலாம், அது சித்தம் இல்லை. ஆனால் குடும்பத்தை விட்டு வந்தவன் எவனும் மக்களை பார்த்துக்க மாட்டான்றது தான் இங்கே பார்த்துக்க மாட்டானா என்று தான் முக்கியமே. இஸ்ரேல் மக்களை அவ்வளோ ஜனம், 7 லட்சம் புருஷர்கள் மட்டும், அதாவது ஆண்கள் மட்டும் 7 லட்சம் பேர். அப்போனா அவங்களுக்குள்ள மனைவி, அவங்களுக்கு பிள்ளைகள், மக்கள், அப்போ எத்தனை பேரை இவர் இஸ்ரேல் எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். ஸோ அவர் கரெக்டாக இல்லையா? மனைவியும் மக்களையும் விட்டு தான் வந்திருக்கார். விட்டு வந்தவருக்கு ஆண்டவன் அடைக்கலம் கொடுக்கலையா? இது ஆண்டவர் சித்தத்தின் படி தான் அது செய்யப்பட்டது. ஒரு ஃபேமிலியை பார்க்கறதுக்கு பதிலாக 7 லட்சம் புருஷர்கள் ஃபேமிலியை பார்த்தவர் தான் மோசே. இந்த வேத பாடம் அவருக்கு தெரியாதா? நான் பாஸ்டர் கிடையாது, நான் ஃபாதர் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை நான் சொல்கிறேன்.
அப்போது விஜய் அவரோட குடும்பத்தை விட்டுட்டு வராரு. அவரால் பார்க்க முடியும், குடும்பத்தையே பார்க்க முடியாதவர் எப்படி இந்த நாட்டை பாதுகாக்க முடியும்? இப்போ சொல்கிற இந்த வாய்கள் அப்பயும் சொல்லியிருக்கேன், மோசை காலத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கோம். குடும்பத்தையே பார்க்க முடியாதவன் நீங்கள் எப்போ எங்களை பார்த்துங்க? நானா? அந்த மனிதன் தான் விடுதலையை கொடுத்தான். 400 வருஷம் அடிமையாக இருந்த இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணான். அதே போல தான் 60 ஆண்டு காலமாக அடிமையாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டை மீட்டு கொடுக்கறதுக்கு விஜய் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவராக இருப்பார் நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், இந்த பிள்ளை பெற்றவங்கலாம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கடன் பட்டாவது தன் பிள்ளையை படிக்க வைக்கணும், தான் பிள்ளை தன்னை மாதிரி வந்துடக்கூடாது, தன்னை விட உயர்ந்த இடத்துல வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மை, சத்தியம். அது எந்த பிள்ளையும் சரி, பெற்றவங்க அந்த பிள்ளையை மறுதளிக்கிறது கிடையாது. பிள்ளை மறுதளிப்பான் பெற்றவங்களை, ஆனால் பெற்றவங்க என்றைக்குமே ஒரு காலத்துக்கும் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு. ஆனால் இந்த அரசியலில் மட்டும் ஏன் இந்த பெற்றவங்க அவங்களோட ஃப்யூச்சரை பார்க்க மாட்டாங்கன்னு தெரியல. இந்த பிள்ளைகளோட ஃப்யூச்சர் எப்போ பார்த்தாலும் என் அப்பா சொன்னார், என் தாத்தா போட்டார், நான் பரம்பரையாக திமுக, நான் பரம்பரையாக அதிமுக, இப்படியே ஏன் சொல்லி 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 உங்களோட பசங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எனக்கு இப்போ 42 வயசு ஆகுது. இந்த வயசு இப்போ இது வரைக்கும் நான் ஒரு நல்ல தூயமான அரசியல் என்னால் பார்க்க முடியல. நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பெண் பிள்ளையை பெற்றவனா சொல்கிறேன், இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கா? பயமாக இருக்குது. எப்படி வெளியாட்டு இருக்குது, எப்படி பொத்தி பார்க்கணும்னு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஆகிக்கிட்டு இருக்குது. போதை ஒரு சைடு, ஊழல் ஒரு சைடு, பாதுகாப்பின்மை எல்லாம் இருக்குது. பெற்றவராகிய ஒவ்வொருவரும், நான் கிறிஸ்தவத்தில் மட்டும் சொல்லலை, பிள்ளை பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னோட பிள்ளை நல்லபடியாக இருக்கணும், அவனுக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்கணும், வாழ்க்கையில் நம்ம கடன்பட்டாவது அவனை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிற எல்லா தாய்மார்களும் தகப்பன்மார்களும். ஆனால் இந்த ஓட்டு போகிற விஷயத்தில் மட்டும் ஏன் மாற்றி நினைக்கிறீங்க எனக்கு புரியலை. அன்றைக்கி உங்கள் அப்பா கோமனை கட்டிகிட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி அவங்க பையனை கோமனை கட்ட விடுவீங்களா? அன்றைக்கி உங்கள் அப்பா ஏறு விழுந்திருந்தாருன்னா இன்றைக்கி உங்கள் பையனை ஏறு வைக்கிறீங்களா? எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நான் பரம்பரையாக திமுக தான், நான் பரம்பரையாக அதிமுக தான். இது சொல்லி 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 இப்படி தான் எங்களோட வாழ்க்கையை எங்கள் அப்பா அம்மா அழிச்சிட்டாங்க. எங்களுக்கு மைண்டில் ஏற்றிட்டாங்க, நீ அதிமுக தான், நீ திமுக தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வேறு ஆப்ஷனே கொடுக்கல. ஆனால் என் பிள்ளைக்கு, என்னோட பிள்ளை நல்லபடியாக வரணும். அவளுக்கு ஓட்டு போகிற வயசு இல்லை. ஆனால் ஓட்டு போடும்போது அவள் யோசிக்க தெரியணும். நான் பரம்பரை சொல்லி புகுத்தக்கூடாது. நல்லதை மட்டும் நீங்கள் பரம்பரையில் எடுத்து கொடுங்க. இது அவங்களோட உரிமை. இதை நீங்களும் உங்கள் பசங்களுக்கான ஃப்யூச்சருக்காக சிந்திச்சு வாக்களிங்க. நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறேன். தயவுசெய்து சிந்திங்க, யார் நல்லவங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கேரண்டியான ஒரு சமுதாயத்தை கொடுக்க முடியும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் பெற்றவனாக இருந்தால், உண்மையான பெற்றோர்கள் யாரும் தன் பிள்ளை கெட்டு போகிறதுக்கு நிற்க மாட்டான். நீங்களும் அதையே நினைப்பீங்க நம்புகிறேன். ஒவ்வொரு தாய்மாரும், ஒவ்வொரு தகப்பன்மாரும் உங்களோட பசங்களுக்காக தயவுசெய்து இந்த 23ஆம் தேதி வாக்களிக்கும் போது கொஞ்சம் சிந்திங்க. இது வரைக்கும் நம்ம கண் கூட பார்த்தோம். நம்ம கண் கூட பாருங்கள், எவ்வளோ போய் இந்த அஃபிடேவிட்டில் போட்டுருக்காங்க பாருங்கள். சிஎம் சார் கார் இல்லை, பாவம். துணை முதலமைச்சருக்கு வெறும் 15 கோடி தான் சொத்து. ஐயோ, ரொம்ப பாவம். சிஎம் சார்கிட்ட, உதயநிதி சார்கிட்ட வாங்கி சம்பளம் வாங்குகிற விஜய்க்கு 750 கோடி சொத்து. ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் முதலாளியாக இருக்கவங்களுக்கு வெறும் 15 கோடி தான் சொத்து. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. தயவுசெய்து சிந்திங்க ப்ளீஸ். நீங்கள் போடுற இந்த மை வைப்பீங்க தெரியுமா, இது மை இல்லை, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை.
உங்கள் வாழ்க்கையை இப்பயும் முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் காலமாக தான். ஆனால் உங்கள் பிள்ளைங்க உங்கள் சந்ததியும் வாழணும். அதற்காக இங்கே வைக்க போகிற மை அவங்களோட தலையெழுத்தை மாற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும். ப்ளீஸ், ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.